12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.2இல் இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். ஒரு கோள வடிவ மலைத்துளியானது அதன் வளைபரப்பின் மாறுவீதத்திற்கு நேர்த்தகவில் ஆவியாகிறது. மலைத்துளியின் ஆரத்தின் மாறுவீதத்தை உள்ளடக்கிய வகைக்கெழு சமன்பாட்டை உருவாக்குக. ஆரத்தின் மாறுவீதத்தை உள்ளடக்கிய வகைக்கெழு சமன்பாடுனா dr/dt உண்டான சமன்பாடு என்னன்னு நம்ம அமைக்கணும். கோளத்தின் வளைபரப்பை பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ளதால் கோளத்தின் வளைபரப்புக்கு உண்டான நிபந்தனையை சூத்திரத்தை எழுதிடலாம். கோளத்தின் வளைபரப்பு அப்படிங்கிறதுனால எஸ்ன்னு கொடுத்துடலாம். அப்போ S = 4/r². இந்த இடத்துல ஆவியாக கூடிய வீதம் என்பதால் அது கன அளவாக அமையும். எனவே dv/dt அதன் வளைபரப்பின் மாறுவீதத்திற்கு ஆவியாக கூடிய வீதமானது வளைபரப்பின் மாறுவீதத்திற்கு நேர்விகிதத்தில் அமைவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே dv/dt என்பது எதற்கு சமம்னா S டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு S. இதை சமன்பாட்டிற்கு மாற்றி அமைக்கிறோம். அப்போ dv/dt சமம் S என்பதை எப்படி எழுதலாம்னா ஆவியாக பொழுது நமக்கு மதிப்பு குறைஞ்சிட்டே வரும். அப்போ குறைஞ்சிட்டே வரதுனால எதிர்குறியில் அமைச்சு எழுதலாம். எனவே -kxன்னு சமன்பாட்டை எழுதிக்கலாம். இது சமன்பாடு 1ன்னு அமைக்கலாம். இந்த dv/dt தான் நமக்கு தேவையான மதிப்பு கிடையாது. ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் தான் கேட்டிருக்கு. dr/dt தான். அப்போ dv/dtயை நம்ம என்ன செய்யலாம்னா dr/dtக்கு மாற்றி அமைக்கிறோம். அப்படின்னா முதல்ல இந்த dv அப்படிங்கிறதுல இருந்து dv/dt கணக்கிடலாம். ஒரு கோளத்தின் கன அளவிற்கு உண்டான நிபந்தனை என்னன்னா v = 4/3πr³. v = 4/3πr³ கன அலகுகள். tயை பொறுத்து வகையிடும் பொழுது சமன்பாடானது dv/dt = 4/3πr³ என்பதை எப்படி எழுதலாம்னா 3r² dr/dtன்னு எழுதிக்கலாம். ஆரத்தை பொறுத்த மாறுபாட்டு வீதம்ங்கிறது dr/dt. இதில் 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா dv/dt = வலதுபுறம் மீதம் இருக்கக்கூடியது 4πr² பெருக்கல் dr/dt. dv/dtக்கு -kxன்னு எழுதியிருக்கிறோம். அந்த மதிப்பை நம்ம பிரதியிட்டுக்கலாம். அப்படி பிரதியிடும் பொழுது -kx = 4πr² பெருக்கல் dr/dt -ks 4πr² என்பது எதை குறிப்பிடும் அப்படின்னா S-ஐ குறிப்பிடும். அப்போ S × dr/dt இருபுறமும் S கேன்சல் ஆயிடுச்சுன்னா -k = dr/dt. எனவே ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் dr/dt என்பது எதற்கு சமம்னா -kவிற்கு சமமாகும்.